இன்னைக்கு பேச போகிறது வந்து வே ப்ரோட்டீனை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு இருக்க மக்கள் வந்து வே ப்ரோட்டீனா நான் எதுவுமே அவ்வளோ தெரியல, பட் ஓரளவு தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. இந்த வே ப்ரோட்டீன் வந்து மசில் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாது. மசில் வளர்ச்சி இல்லாமல் மசில் சிதைவு ஆனதை ரிப்பேர் செஞ்சு அதுக்கப்புறமா பில்ட் பண்ண மசில் வளர்ச்சியை கூடுவதற்கும் இது இன்றியமையாத ஒன்றாகும். இது வந்து இதை நம்ம பாடி பில்டர்ஸ் எவ்வளோ சாப்பிட்ணும், இல்லை சாதாரண மனுஷங்க எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்றத டயட்டிஷியனை கேட்டு தெரிஞ்சுங்கன்னா, இந்த வே ப்ரோட்டீன் வந்து பாட்டில் வே ப்ரோட்டீன் வேற, நேச்சுரல் வே ப்ரோட்டீன் வேற. நேச்சுரல் வந்து எப்படி செய்யலாம், பால்ல இருந்து எப்படி பிரித்து வே ப்ரோட்டீன் தயாரிச்சுலாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்க. பாட்டிலில் போகிற ப்ரோட்டீன் எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னரோட கமர்ஷியல் வே ப்ரோட்டீன் எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் கலந்த வே ப்ரோட்டீன். இந்த ப்ரிசர்வேட்டிவ்ன்றது 3 மெட்டல் இதில் சேர்ந்து ஆர்சானிக், அப்புறம் கேட்மியம், லெட். அது இல்லாமல் நீங்கள் வந்து சைனா ப்ராடக்ட்லாம் அலுமினியம் கண்டெய்ன் ஆகிடுது. இது நம்ம பாடிக்கு வந்து கிட்னியை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு இது டாக்ஸிக் லெவல் அதிகமாக இருக்கிறதால நம்ம உயிரிழக்கிறதுக்கும் கிட்னி டேமேஜ் ஆகி நம்ம மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் ஆகியிருக்காங்க. பட் இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்ற கண்டென்ட் அது எல்லா பாட்டில் ப்ரோட்டீனுமே வந்து இந்த ஆர்சானிக்கும் கேட்மியமும் ரெண்டும் கலந்துருக்கு. அதனால நீங்கள் மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி உடல் உபாதைகளோட டைஜஷன் பவர் வந்து கம்மியாக இருக்காங்க. இந்த ஆஃப்டர் 60 அவங்களுக்கு ப்ரோட்டீன் தேவை. அந்த மாதிரி டைமில் இது நம்ம வே ப்ரோட்டீன் கண்டெய்னர் வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது அட்வைசபிள். பட் நல்லா இருக்க நம்ம இந்த மாதிரி பாடி பில்டிங் அவங்கெல்லாம் பண்ணுறோம் எல்லாருமே நேச்சுரலாக எப்படி வே ப்ரோட்டீன் தயாரிக்கலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பாலில் வந்து பிரித்து வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணால் நல்லது. அது இல்லாமல் எக் இருக்கு, அதில் ப்ரோட்டீன் நல்லா கண்டென்ட் இருக்கு, மீன் நல்லா இருக்கு, சிக்கனில் இருக்கு, அப்புறம் சோயாபீனு, ஸ்ப்ரவுட்ஸு, இந்த மாதிரி வந்து வெஜிடபிள் ப்ரோட்டீன் அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லது. நம்ம வந்து தேவையில்லாமல் அதிக அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்து சாதாரண சின்ன பசங்க உள்ள வர ஜிம்ல இருக்கிற பசங்க புதுசாக மீன் இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ரோட்டீன் தேவை அப்படின்னு தெரியாமையே நிறைய இவ்வளோ முட்டை சாப்பிடுங்க, இவ்வளோ வே ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி நம்ம திணிக்க கூடாது, கற்றுக் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் தெரியாமல் இருந்தால் நம்ம அதை தெரிஞ்சுட்டு மற்றவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி டயட்டிஷியனை அவங்கள டயட்டிஷியன் கேட்டு தெரிஞ்சு நல்லது. அதை விட அம்மாங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்டு அம்மாங்களுக்கும் தன் பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் உணவு கட்டுப்பாடு உணவு அனுபவம் கொடுத்து பாரம்பரிய உணவு கொடுத்து பாடி பில்ட் பண்ணானது அவங்களுக்கு தெரியும். அது வழியாக போங்க. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி கமர்ஷியல் கண்டெய்னரில் போட்ட ப்ரோட்டீன் ஃபுட்டை அவாய்ட் பண்ண நல்லது. பட் ப்ரொஃபஷனல் லெவலில் மீறி ஹெவியாக செய்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்தை தேவைப்படும், அவங்க மட்டும் எடுத்தால் நல்லது. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இதை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்து நல்லபடியாக கடைசி வரணும் லாங் லைஃபாக வாழலாம்.